மேஷம் புத்தாண்டு ராசிபலன் 2026ஆம் ஆண்டு முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கும்? அறிவுபூர்வ முடிவுகளை வெற்றி தரும். மேஷம் ராசியினருக்கு பல இடங்களிலிருந்தும் பணம் வரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டு. லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் ராசியதிபதி செவ்வாய் ஆகியோர் குரு பார்வை பெற்றிருப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்ச சந்திரன் இருப்பதாலும் மலை போல் வந்த தடைகள் பனி போல் விலகும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திப்பார்கள். எதிர்பாராத விதமாக புதிய பொறுப்புகளும் அவர்களை வந்து சேரும். பல நாட்களாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு தரும். தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஆண்டு இது. வருட ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் போகப் போக நிலைமை சீராகிவிடும். குடும்பம், நிதிநிலை, குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான போக்கை கையாளவும். நெருங்கிய உறவுகளுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். பல விஷயங்களை பொறுமையாக கையாண்டுதான் சரி செய்ய வேண்டும். உறவுகளுக்குள் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அவை ஆண்டின் பிற்பகுதியில் விலகிவிடும். எதிலும் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. நிதி நிலையை பொறுத்தவரை பணவரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்யுங்கள். நீதிநிலை பொறுத்தவரை பணவரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். சுயதொழில் செய்ய திட்டமிட்டவர்கள் மனத்தளர்ச்சி அடையாமல் செயல்பட வேண்டும். ஜூன் மாதம் வரை சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும். பணியிடத்தில் பொறுமையாக செயல்பட்டால் ஆண்டின் பிற்பகுதியில் அதன் நன்மைகளை பெறுவீர்கள். ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். கல்வி ராசியில் சனியின் சஞ்சாரம் இருப்பதால் கலைத்துறையினர் மனம் சளைக்காமல் தங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய படைப்புகளின் தனித்தன்மைக்காக பல பாராட்டுகள் உங்களுக்கு வந்து சேரும். எழுத்து மற்றும் இசைக்கலைஞர்கள் புகழ் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு வெளிமாநிலங்கள் அல்லது வெளிநாடுகள் சென்று தங்களுடைய திறமையை காண்பிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கல்வியை பொறுத்தவரை உயர்கல்வி பெறுபவர்களுக்கு இந்த ஆண்டு பலவிதங்களிலும் நன்மை தரும். அரசு போட்டித் தேர்வுகளில் பல தடவை முயன்றும் வெற்றி பெற முடியாதவர்கள் இந்த வருடம் வெற்றி பெறுவார்கள். புதிய தொழில்நுட்ப அல்லது சான்றிதழ் படிப்புகளில் இணைவதற்கு இது தகுந்த காலகட்டம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சுமூகமாக பழகுவதன் மூலம் மன அமைதியும் தெளிவும் ஏற்படும். உடல் ஊனமுட்டோருக்கு உங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் ஆடை தானம் செய்வதன் மூலம் புதிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பிறந்த கிழமை அல்லது தேதியில் சிவப்பு நிற உடை அணிந்து மஞ்சள் நிற பொருட்களையோ அல்லது மஞ்சள் நிற உடை அணிந்து சிவப்பு நிற பொருட்களையோ கோவிலில் வைத்து தானம் தருவது நன்மை பல தரும். வணக்கம்.